ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜஸ்தான்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய, அதாவது ரக்ஷாபந்தன்ல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் டெசர்ட் தாங்க நம்ம செய்ய போறோம். இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேவர் மேங்கோ ராப்ரி அப்படிங்கிற ஸ்வீட்டை வீட்ல எப்படி ஈஸியா செய்யலாங்கிறத பாத்துடலாமா? இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பொங்குற ஸ்டேஜ் வர்ற டயத்துல ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே வாசமா இருக்கும். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு பால் நல்லா வத்தி வர்ற வரை கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜ்ல 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு பால் கொஞ்சம் சீக்கிரமாவே வத்தி வர ஆரம்பிக்கும். ஓரளவு நல்லா வத்தி வர்ற ஸ்டேஜ்ல 1/2 மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க. மாம்பழத்தை நல்லா மசிச்சே சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இதுல 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இத லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரப்ரி ரெடி ஆயிரும். இத ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்ததா நம்ம கேவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 3 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் ரெடி ஆகி வரும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வெண்ணெய் ரெடி ஆகாது. இது கூடவே கடலை மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மைதா மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1/2 கப் ஐஸ் வாட்டரை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து திரும்பவும் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் லெமனையும் சேர்த்துக்கோங்க. கேவர் செய்யறதுக்கு மாவு கெட்டியா இருக்க கூடாது. தண்ணி மாதிரி பதத்துக்கு நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கறணும். இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில்லையோ சேர்த்துட்டு நீங்க எண்ணெயில சேர்த்துக்க வேண்டியதுதான். எண்ணெய் உங்களுக்கு ஓவர் ஹீட்டா இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. இது நல்லா பொரிஞ்சு ஷேப்பா வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு 50 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும். அவ்வளவுதாங்க, கேவர் ரெடி ஆயாச்சு. இதுக்கு எண்ணெய் அதிகம் குடிக்காது, சோ பயப்பட வேணாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ராப்ரியை கொஞ்சம் கொஞ்சமா மேல ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இந்த ஸ்வீட்டை நம்ம மேங்கோல செஞ்சிருக்கிறதுனால மேங்கோவை மேல டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, இப்போ நம்மளுடைய கேவர் மேங்கோ ரெபரி ரெடி ஆயாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேவர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். நீங்க ஜஸ்ட் உடைச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருந்தது. உங்கள யாராவது ராஜஸ்தான்ல இந்த ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான டிஃபரெண்டான ரெசிபிஸை இப்ப ஈஸியா எப்படி செய்யலாங்கிறத பார்த்தாச்சு. இது மாதிரியான பல ரெசிபிஸ் உங்களுக்கு டிஃபரெண்டான முறையில் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.